சர்ஜரி இப்போ சொல்லுவாங்க, சர்ஜரி பண்ணால் கை கால் போயிடுமா, சர்ஜரி பண்ணால் பேச்சு போயிடுமா அப்படின்னு கேட்குற கொஸ்டினுக்கு இதுதான் பதில். அந்த எஃப்எம்ஆர்ஐ நமக்கு தெரிஞ்சிருச்சு, டிராக்டோகிராஃபி தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துகிறோம் தியேட்டருக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது எலக்ட்ரிஷியன் வந்து ஒரு வீட்டுக்கு வருவாங்க, செக் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்டில் வந்து கரண்ட் வருதா இல்லையான்னு ஒரு டெஸ்டர் இருக்குது. அந்த டெஸ்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த எலக்ட்ரிக் சாக்கெட் ஒர்க் ஆகலைங்க, பவர் வரல, வேறு லைனாக அழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் டெஸ்டர். அதே மாதிரியே நம்ம பிரெயினுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னேன், பிரெயின் சர்க்யூட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் மாதிரி. ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி இப்போ கால் சுவிட்ச் இருக்குதுன்னு சொன்னேன், அந்த வயர் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த காலில் வந்து ஒரு சின்ன 2 நீடில் எலக்ட்ரோட் மாதிரி போடுவோம். பிரெயினில் ஸ்டிமுலேட் பண்ணும்போது கால் துடிக்கும். அது வந்து கம்ப்யூட்டரில் ஒரு கிராஃப் மாதிரி வரும். இதுதான் மோட்டார் இவோக்ட் பொட்டென்ஷியல். சென்சேஷன்ஸும் அந்த மாதிரி சென்சரி. ஸோ இந்த மாதிரி இவோக்ட் பொட்டென்ஷியல்ஸை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் தியேட்டருக்குள்ளேயே நீடில் போட்டு கண்டினியூஸாக செக், அதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க, ஃபிசியாலஜிஸ்ட். ஸோ மோஜாரிட்டி ஆஃப் த நியூரோ ஆப்ரேஷன் தியேட்டரில் இப்போ அவங்களும் ஒரு அங்கீகாரம் ஆகிட்டாங்க. அனஸ்தீசியா டாக்டர் மட்டும் இல்லை, இப்போ எலக்ட்ரோ ஃபிசியாலஜிஸ்ட்டும். அவங்க என்ன ரோல் அவங்களுக்கு அப்படின்னா, சர்ஜரி இப்போ சொல்லுவாங்க, சர்ஜரி பண்ணால் கை கால் போயிடுமா, சர்ஜரி பண்ணால் பேச்சு போயிடுமா அப்படின்னு கேட்குற கொஸ்டினுக்கு இதுதான் பதில். ஸோ அந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது அந்த இவோக் பொட்டென்ஷியல்ஸை செக் பண்ணோன்னா, அந்த நரம்புகளுக்கு சர்ஜரி பண்ணும்போது பாதிப்பு ஏற்படுதா, அந்த நரம்பு சர்ஜரி பண்ணுற இடத்துலேருந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, எவ்வளோ தள்ளி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், IONM அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ புதுசாக ஒரு ரீசன்ட் 5 இயர்ஸ் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டெய்லி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கருவியை வச்சு கண்டினியூஸ் லைவ் ஃபீட்பேக் கிடச்சிட்டே இருக்கும் ஆப்ரேட்டிங் சர்ஜன் எங்களுக்கு. ஸோ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, சரி ஆல் மோட்டார் பொட்டென்ஷியல்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்கு, சென்சரி பொட்டென்ஷியல்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா we can continue to remove the tumor safely. கிட்ட ஒரு அந்த ட்ராக்ஸ், அந்த வயர்கிட்ட நம்ம நெருங்கும் போது அவங்க சொல்லிடுவாங்க, சார் இன்னொரு 2-3 millimeters யூ வில் பி கம்மிங் க்ளோஸ் டு த நர்வ்ஸ் அப்படின்னா நாங்கள் உஷாராயிடுவோம். ஸோ வி அலர்ட் அவர் செல்ஸ். ஸோ வி ஸ்டாப் அண்ட் தட் ரீஜன். அதுக்கப்புறம் உள்ள டியூமர் எடுக்க மாட்டோம். ஸோ ஒரு சின்ன பகுதி டியூமர் அந்த நரம்பை சுற்றி விட்டுட்டோன்னா அந்த கை கால் நரம்பு நம்ம பாதுகாத்துக்கலாம், பேச்சு நரம்பை பாதுகாக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் தான் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங்.